children, today we are going to see about the components of DNS. Okay, there are three components of DNS. They are namespace, and then name server, and then zone. Okay, these are the three components of a DNS, domain name system. Okay, and in this we are going to see about namespace in detail in this session. Okay, namespace na enna appadina oru domain ku eppadi ellam per vekkirudhu, eppadi ellam per kudukanum, adukku enna methods irukku appdin padikkiradhu da namespace. Okay va, in the namespace le actually there are two types, rendu vidhamana namespace irukku. One vandu flat namespace, இன்னொன்று வந்து hierarchical namespace. இந்த flat namespace ல என்ன ஆகும் அப்படின்னா actually this flat namespace ல இந்த domain, அதாவது அந்த வெப்சைட்டுக்கு ஏதாவது ஒரு ஜெனரல் பேரை கொடுக்கிறது without any structure, எதுவுமே இல்லாம ஒரு ஜெனரலா ஒரு நேம் கொடுத்து அதை சேவ் பண்ணி வைக்கிறது தான் என்னது flat namespace. இப்போ இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இப்போ கொஞ்சம் வெப்சைட்ஸ் இருந்தால் அந்த வெப்சைட்ஸ் எங்கே இருக்குன்றது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குன்னா ஒரு வெப்சைட்க்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே இல்லை, சும்மா நம்ம நினைக்கிற பேர் நம்ம கொடுத்து சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ அதனால் இந்த ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ் வந்து முதல்ல ப்ரீவியஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அது யூஸ் பண்றது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸ். ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸ்னா என்னன்னா ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல அந்த வெப்சைட்ஸை ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறது. ஓகேவா, அதாவது வந்து அந்த டொமைன் நேம்லேயே வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஒரு பார்ட் வந்து அது எந்த மாதிரியான வெப்சைட், வெதர் அது கமர்ஷியல் வெப்சைட்டா இல்லைன்னா வந்து நான் கமர்ஷியலா இல்லை எஜுகேஷனல் வெப்சைட்டான்னு சொல்றதுக்கு ஒரு பார்ட் இருக்கும். இன்னொரு பார்ட் வந்து அது அந்த இதுக்குள்ளேயே என்ன டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பார்ட் வந்து அதோடைய நேமா இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய இருக்கலாம். ஸோ வந்து ஒரு டொமைன் நேம்லேயே வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஒரு பார்ட் வந்து ஒன்னொன்னுத்த குறிக்கும், அது என்ன டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது, என்ன சப் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது அப்படின்றது குறிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நேம் ஸ்பேஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸ். ஸோ இந்த ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸ் தான் இப்போ நம்ம டொமைன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். இந்த நேம் ஸ்பேஸ் சிஸ்டம் தான் ஆக்சுவலி இதுல எப்படி டொமைன் நேம் ஸ்பேஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ல ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, பிரான்ச்சஸ் இருக்கும், ஒரு ரூட், இதுதான் ரூட்னு சொல்லுவோம். இந்த ரூட்ல இருந்து நிறைய இது வரும். இது வந்து நோட்ஸ் சொல்லுவோம். ஓகே, இந்த நோட்ல இருந்து நிறைய சப் நோட்ஸ் வரும், ஒரு நோட்ல இருந்தும். அப்புறம் அந்த அதுல இருந்து திருப்பி நிறைய நோட்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஹைரார்கிக்கல் ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். த ஃபர்ஸ்ட் இது பேஸா இருக்கிறது ரூட்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நோட்ஸ். ஸோ இந்த மாதிரி எத்தனை லெவல்ஸ் போகலாம்னா, இது ஃபர்ஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல், இது தேர்ட் லெவல், இது ஃபோர்த் லெவல், இந்த மாதிரி எத்தனை லெவல்ஸ் போகலாம்னா 128 லெவல்ஸ் வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ இட் கேன் கோ அப் டு 128 levels like this. That means the root level is called as level 0 and this is called as level 1, level 2 and mari poite irukum. So the root level numbers can be from 0 to 127. Okay, 0 to 127 and each is called as a node and the node ku வந்து ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும், ஒன்னு லேபிள், இன்னொன்னு வந்து டொமைன் நேம். ஓகே, லேபிள் அண்ட் டொமைன் நேம். லேபிள்னா என்னன்னா அந்த நோடுடைய பேரை தான் லேபிள்னு சொல்லுவோம். ஒரு நோடுக்கு ஒரு பேர் வைக்கலாம், அந்த நோடுடைய பேரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், லேபிள். ஓகே, டொமைன் நேம்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த நோடுக்கு வந்து com.com.edu .in .org பேர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே இருக்கிற நோடுக்கு வந்து
.ac இது வந்து என்னது .sch or .col something like that, sch for schools. இப்போ இது வந்து என்னன்னா இந்த edu ace sch col இதெல்லாம் தான் லேபிள்ஸ்னு சொல்லுவோம். இப்போ டொமைன் நேம்னா என்னன்னா இப்போ இதோடைய டொமைன் நேம்னா இதுக்கு கீழே என்னென்னலாம் இருக்கோ அது எல்லா நேம்ஸும் சேர்த்தது தான் டொமைன் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோடைய டொமைன் நேம் வந்து எப்படி இருக்கும்னா .edu .ac .col. ஸோ இது ஃபுல்லாக தான் டொமைன் நேம்னு சொல்லுவோம். அந்த நோடுடைய பர்டிகுலர் நேம் வந்து லேபிள், அந்த நோடுக்கு மேலே இருக்கிற எல்லா லேபிள்ஸும் ஒன்றா சேர்ந்தது தான் என்னது டொமைன் நேம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வெப்சைட்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஜுகேஷனல் சம்பந்தப்பட்டமான வெப்சைட்ஸ் எல்லாமே இந்த நோடுக்கு அடியில் வரும். .ac stands for academics. academics என்ன ஃபார்மல் எஜுகேஷன் உடைய வெப்சைட்ஸ் எல்லாம் இது கீழே இருக்கும். அது கீழே ஸ்கூல் சம்பந்தப்பட்டமான வெப்சைட்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கும். காலேஜ்க்கு சம்பந்தப்பட்டமான வெப்சைட்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நேம் ஸ்பேஸை தான் நம்ம இப்போ டொமைன்ஸ்க்கு வைக்கிறதுக்கு இந்த நேம் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட், நீங்கள் எந்த வெப்சைட் எடுத்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோடுக்குள்ளே தான் அது போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, இன்னொரு அந்த நேம்ஸ்க்கு எப்படி வைக்கணுன்றதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி டொமைன்ஸ்க்கு நேம்ஸ் வைக்கும் போது சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா அந்த நேம்ஸில் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கலாம், A to Z, ஸ்மால் கேபிட்டல் ரெண்டுமே இருக்கலாம், அப்புறம் நம்பர் 0 to 9 இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டொமைன் நேம்ஸில் ஹைஃபன் இருக்கலாம், பட் ஆனால் அந்த ஹைஃபன் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடாது, மிடில் இல்லை நடுவில் எங்கே வேணா இருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த டொமைன் நேமில் வந்து ஸ்பேஸ் நாட் அலவுட். ஓகே, அதுக்கப்புறம் ஃபோர்த் ரூல் வந்து எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, டாலர் சிம்பிள், இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் சிம்பிளும் நாட் அலவுட். அப்புறம் ஃபிஃப்த் வந்து அந்த டொமைன் நேம்ஸோடைய சைஸ் வந்து எப்படி இருக்கணும்னா மினிமம் 2லேருந்து மேக்ஸிமம் 63 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இதில் வந்து 3 கேரக்டர்ஸ் இருக்கு. இப்போ இதில் வந்து 2 கேரக்டர்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டொமைன் நேம்ஸ்க்கு வந்து அதோடைய லென்த் வந்து 2லேருந்து 63 வரைக்கும் இருக்கலாம். அதோடைய ஃபுல் லென்த் வந்து 253 கேரக்டர்ஸ்க்கு எக்ஸீட் ஆகாமல் இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு டொமைன் நேம்னா என்னன்னா அதோடைய ப்ரீவியஸ், அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா லெவல்ஸ் உடைய பேர் எல்லாம் சேர்ந்தது தான், செப்பரேட்டட் பை டாட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் என்னது ஒரு டொமைன் நேம். ஓகே, ஸோ அந்த ஃபுல் டொமைன் நேம் வந்து ஒரு 253 கேரக்டர்ஸை எக்ஸீட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் லாஸ்ட் ரூல் வந்து என்னன்னா இட் இஸ் நாட் கேஸ் சென்சிட்டிவ். அதாவது கேபிட்டல் ஆல்ஃபபெட்ஸும் ஸ்மால் ஆல்ஃபபெட்ஸும் சேம் தான், யூ கேன் யூஸ் எனி திங். ஓகே, ஸோ இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் நேம்ஸ் வச்சுக்கலாம் டொமைன்ஸ்க்கு. ஸோ சில டொமைன்ஸ் வந்து ஏற்கனவே ஐசிஏஎன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில், அது வந்து சில டொமைன்ஸ் ஏற்கனவே ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க, சில டாப் லெவல் டொமைன்ஸ். அது என்னன்னு பார்க்கலாம். சில டாப் லெவல் டொமைன்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் பார்த்துருப்பீங்க, .inல முடியும், .eduல முடியும். ஸோ அதெல்லாம் தான் டொமைன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த .inனா இந்தியான்னு அர்த்தம், .eduனா எஜுகேஷனல் வெப்சைட்ஸ்னு அர்த்தம், .comனா கமர்ஷியல் வெப்சைட்ஸ்னு அர்த்தம், .govனா கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்னு அர்த்தம். ஓகே, .orgனா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சம்மந்தப்பட்டமான வெப்சைட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டொமைன் நேம் ஸ்பேஸ். இப்போ நம்ம வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்ட்டுன்னு. இப்போ உங்கள் புக்கில் வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான், பட் ஆனால் அதை விட நான் வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் டிவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்ஃபேக்ட் உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா சில வெப்சைட்ஸ் நேம்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிசல்ட் பார்க்கலான்ட்டு என்ன வெப்சைட் கொடுப்பாங்க, www.dge.tn.gov.in இந்த வெப்சைட் தானே கொடுக்குறாங்க.
ஓகே, ஸோ இது ஒரு டொமைன் நேம். இப்போ இந்த டொமைன் நேம் எப்படி சேவ் ஆயிருக்கும் இன்டர்நெட்ல அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ரூட்டு. இந்த ரூட்டுக்கு அடியில் நிறைய இருக்கும். .com, .edu, .org, .in இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த EDUக்கு இங்க இது .in வச்சுக்கலாம், இது .edu வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த .com குள்ள தான் ஆல் கமர்ஷியல் வெப்சைட் ஸ்டோர் ஆயிருக்கும். .in குள்ள ஆல் இந்தியன் வெப்சைட் ஸ்டோர் ஆயிருக்கும். .org குள்ள ஆல் ஆர்கனைசேஷன்ஸ், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் உடைய வெப்சைட் ஸ்டோர் ஆயிருக்கும். .edu எஜுகேஷன் சம்பந்தப்பட்டமான வெப்சைட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ தட் சர்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த .in கீழேயே நிறைய இன்னொரு டொமைன்ஸ் இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் .in குள்ளேயே .mil, MILனா மிலிட்ரி ரிலேட்டட் வெப்சைட்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்னது .gov, அதாவது கவர்மெண்ட் வெப்சைட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து .tn. ஓகே, ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு டொமைன் இருக்கலாம். இந்தியா கண்ட்ரிக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு டொமைன் இருக்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த .tn குள்ள சப்டொமைன்ஸ் இருக்கலாம். ஓகே, நிறைய சப்டொமைன்ஸ் இருக்கலாம். ஓகே, அந்த சப்டொமைன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ எப்படி சர்ச் ஆகும்னா உங்க கம்ப்யூட்டர்ல .in பார்த்த உடனே இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் அன் இந்தியன் வெப்சைட். ஸோ அது நேரா எதுக்குள்ள போகும்னா இந்த .inன்ற நோட்குள்ள போகும், வேற எதுக்குள்ளேயும் போகாது. ஸோ அதுக்கு தான் இது. ஸோ .in அடுத்தது என்ன சொல்றீங்க .gov, அந்த இன்னுக்குள்ள இருக்கிற GOVக்குள்ள மட்டும் டைரக்டா போகும், வேற எதுக்குள்ளேயும் போகாது. அப்புறம் GOVக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள இருக்கிற TN போய் செக் பண்ணும். GOVக்குள்ள இருக்கிற TN, அதுக்குள்ள DGE இருக்கும். ஓகே, so this is how the website is searched fast in a faster manner. ஓகே, ஸோ இப்படி தான் உங்களுடைய டொமைன்ஸ்க்கு பேர் வைக்கப்படுது. இந்த டொமைன்ஸ்க்கு பேர் வைக்கிறது, இந்த IP அட்ரஸ் அசைன் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ICANN ஒரு ஆர்கனைசேஷன் பண்ண போது நம்ம சும்மா தெரிஞ்சுக்கிறோம் எப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். புரியுதா? இப்போ நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம்னா என்ன பேர் வேணும், சம் சஜஷன்ஸ் தான் நம்ம கிட்ட கேட்கும். பட் ஆக்சுவலி அந்த பேர் வைக்கிறது வந்து ICANN உடைய வேலை. ஓகே, அது என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுது அந்த நேம் வைக்கிறதுக்குன்றது தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ 3 காம்பனன்ட்ஸ்ல நேம் ஸ்பேஸ் பார்த்துட்டோம். ரிமைனிங் 2 components we'll see it in the next class. Thank you, children.